ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புதுசா பிறந்திருக்கிற இந்த 2025ஆம் ஆண்டு 12 ராசியினருக்கு எப்படி இருக்க போகுது? யார் யாரெல்லாம் கவனமா இருக்கணும்? பாதிப்பை குறைச்சிக்க என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் செய்யலாம்? அது மட்டும் இல்லாம இந்த புத்தாண்டு நம்ம மாநிலத்திற்கும், நாட்டுக்கும், உலகத்துக்கும் என்னெல்லாம் செய்ய காத்துக்கிட்டு இருக்கு? இது போன்ற பல விஷயங்களை துல்லியமாக கணித்து செல்வதற்காக நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் மிக பிரபலமான ஜோதிடர்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. அடுத்ததாக டாக்டர் ஆச்சாரிய ஹரிஷ் ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. அடுத்ததாக திரு நாகை சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜ ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. 2025ஆம் ஆண்டு 12 ராசியினருக்கு எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பொதுவா 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பஞ்சநாதன் சார் சொல்லுங்க, 2025ஆம் ஆண்டு எப்படி தொடங்க போகுது? ஓம் கம் கணபதியே நமகா. நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முதல்ல உங்கள்கிட்டருந்து தொடங்கலாம்மா. பெண்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? மிகச்சிறந்த ஆண்டாக இருக்க போகுது. அதாவது பல்வேறு துறைகளிலும் பெண்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல வருஷமாக 2025 இருக்க போகிறது. நாட்டில் பணப்புழக்கத்தில் தட்டுப்பாடு இருக்கும். குரு வக்கரமாக இருந்த வருஷம் பிறக்கிறதுனால பணப்புழக்கத்தில் தட்டுப்பாடு இருக்கும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஆசிய நாடுகள்னு சொல்லக்கூடிய சீனா, ஸ்ரீலங்கா, நேபாள், இந்தோனேஷியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளெல்லாம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சிக்கல்களை சந்திப்பார்கள். இந்திய நாடு மிகச்சிறப்பாக இருக்கும். மருத்துவத்துறையிலே இந்தியா மிகச்சிறப்பாக முன்னேறும். ஸோ அற்புதமான வருஷமாக அந்த வகையில் இந்தியாவுக்கு இந்த ஆண்டு அமையும். ஹரிஷ்ராமன் சார், நீங்க சொல்லுங்க, 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது? அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. 2025ஆம் ஆண்டுன்னு சொன்னால் முதல் விஷயம் குரு மாறுறது தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா சுபத்துவமாக இருக்கக்கூடிய முழுக்க நல்ல விஷயங்கள் மட்டும் செய்யக்கூடிய குரு மிதுன ராசிக்கு மாறுறதுங்கிறது பெரிய அதிர்ஷ்டம். இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு அஷ்டம சனி நிவர்த்தி, கடகத்தை தான் நம்ம தமிழ்நாடாக எடுத்துப்போம். அதனால் நிறைய பேருக்கு இனிமேல் பணம் பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றம், நின்று போன பல சுபகாரியங்கள் நடக்கும். அதே மாதிரி பொருளாதாரத்தில் ரொம்ப முக்கியமாக நிறைய பேர் சேமிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். பெண்கள் நிறைய பேருக்கு தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சுந்தரமூர்த்தி சார், நீங்க சொல்லுங்க, 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது? இந்த 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு நல்ல விதமான ஒரு செய்கை நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இதை நம்ம பார்க்குறோம். இப்போ 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா அதில் சூரியன், சனி, ராகு இவங்க ஒரு 5 கிரக சேர்க்கை நடக்க போகுது. இந்த 5 கிரக சேர்க்கையினால ஒரு விதத்தில் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதாவது சனியும் ராகுவும் சேரும்பொழுது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று விளைய போகுது. அதே சமயத்தில் 5ஆம் அதிபதியான சூரியன் போய் அங்கே சேர்றாரு, சுக்கிரனோட இருக்கார். இயற்கை சீற்றங்கள் கொஞ்சம் அதிக அளவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னன்னே தெரியாத ஒரு நோய் கிருமி இங்கே வரப்போகுது. அதற்குண்டான மாற்று மருந்தையும் கண்டுபிடிக்க போகிறாங்க. தங்கத்தோட விலை உச்சத்துக்கு போக போகுது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 75% பலனானது இந்தியாவிற்கும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி நல்ல சாதகமான பலனாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா. பீமராஜ் ஐயர் சார், நீங்க சொல்லுங்க, 2025ஆம் ஆண்டு எப்படி அமைய போகுது? இந்த 2025ன்னு சொல்லக்கூடிய 2, 2, 5 அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணை கூட்டும்போது 9ன்னு சொல்லி வரும். நம்ம எண்களில் 9 தான் தலை சிறந்த எண்ணாக இருக்கும். அதுதான் நவக்கிரகங்கள். அதை வைத்து தான் இப்போ நம்ம பலன்களை சொல்கிறோம். அந்த 9ஓட எந்த எண்ணை கூட்டினாலும் கூட்டக்கூடிய எண் தான் வரும். 9ஓட எந்த எண்ணை பெருக்கினாலும் 9 எண்ணே வரும். இதுபோல் இந்த 9க்குன்னு சொல்லும்போது அறிவியல் ரீதியாகவோ கணித ரீதியாகவோ சாஸ்திர ரீதியாகவோ பல மடங்கு சிறப்புகள் இருக்கிறது. ரெண்டாவது, 2025ன்னு சொல்லும்போது 1/4 நூற்றாண்டை நம்ம பூர்த்தி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலக்கையும் அடையிறோம். இந்த ஆண்டு அந்த 9 கிரகங்களும் சேர்ந்து நல்ல பலன்களை எல்லாருக்கும் வாரி வழங்கினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்க போது நல்லதே நடக்கும். குறிப்பாக பழமையான விஷயங்கள் திரும்ப வரும். பழமையான உணவு, உடை, பண்பாடு, கலாச்சாரம், நாகரீகம், கல்வி, மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமையான விஷயங்களில் நம்பிக்கை ஈடுபாடு அதனுடைய அற்புதத்தை உணர்ந்து நம்ம எல்லாரும் பின்பற்ற தொடங்கக்கூடிய ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு அமையப்போகுது.
2025ஆம் ஆண்டு பொதுவா எப்படி இருக்க போகுது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மேஷ ராசியினருக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பஞ்சநாதன் சார் சொல்லுங்க. மேஷ ராசியினருக்கு இந்த ஆண்டு அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஆண்டா இருக்க போதா? இல்ல அவங்க கவனமா இருக்கணுமா சார்? மேஷராசியை பொறுத்த வரைக்குமா குடும்பத்தில் வந்து நிறைய குடும்பங்களில் கல்யாணம்ங்கிற விஷயம் ஃபிக்ஸ் ஆகும். சுக்கிர பகவானுடைய அனுகூலமும் வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகிறது. கல்யாணம் நல்ல முறையில் ஃபிக்ஸ் ஆகும். 7.5 சனி ஆரம்பிக்கிறது, அதுதான் மிக முக்கியமான விஷயம். அப்போ மேஷராசிக்காரர்கள் பலருக்கு இப்போ வேலை மாற்றம் ஏற்படும். புதுசாக எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், நல்ல வேலையாக இருக்கணும் அப்படின்னா அதை நோக்கிய முயற்சிகள் பண்ணினா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த வருஷம் இருக்க போகிறது. நல்ல வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. லாபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து மேஷராசி பெண்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியனும் சந்திரனும் வந்து அந்த 9வது ஸ்தானத்தில் அமர்ந்து வருஷம் துவங்கிறதுனால விண்வெளித்துறைன்னு எல்லாரும் சொல்கிறோமே, அந்த விண்வெளித்துறையில் அந்த சூரியனும் சந்திரன் தானே நம்ம விண்வெளியில் நாம் பார்க்கக்கூடிய கிரகங்கள். அதனால் அந்த 2 கிரகங்களும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால மேஷராசியை சேர்ந்தவர்கள் விண்வெளித்துறையில் நிறைய சாதிக்க போகிறாங்க. சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளோட சில கருத்து மாறுபாடுகள் இருக்கும். 2ல் குரு வக்கரமாக இருக்கார். அதான் கருத்து மாறுபாடுகள் இருக்கும். கொஞ்சம் அனுசரித்து போய்க்க வேண்டிய விஷயம் இது. பண விவகாரங்களில் கெட்டியாக இருக்கணும். சீனியர் சிட்டிசன்ஸ் அவசரப்பட்டு உயிர் எழுதி வைக்கிறது அந்த மாதிரி எழுதக்கூடாது. நீங்கள் உங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பாக வைத்துக்கணும், பணத்தை பத்திரமாக வச்சுக்கணும். அதே நேரத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கடல் கடந்து சென்று படிக்கக்கூடிய யோகம், அற்புதமான யோகம் காத்துன்னு இருக்கு. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது 2025 இவங்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு யோகமான ஆண்டாக இருக்குது. 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கார். இப்போ மேஷராசிக்காரர்கள் இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இந்த ஆண்டு வந்து இவர்கள் யாரை வழிபட்டால் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்க போகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடுநாயகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இவர்கள் துர்க்கை அம்மனை வழிபடணும். ஹரிஷ் ராமன் சார் நீங்க சொல்லுங்க. ஒவ்வொரு ஆண்டு பிறக்கும் போதும் இந்த ஆண்டாவது எனக்கு நல்லது நடந்துடாதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்க ரிஷப ராசியினருக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது? ரிஷபராசி நண்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டுன்னு பார்த்தா முதல் விஷயம் ஹெல்த் பர்ஃபெக்டாக இருக்கும். சொல்வாக்கு செல்வாக்கு 2 இன்க்ரீஸ் ஆகும். குடும்பத்தில் மரியாதை இருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நல்ல மரியாதை. அதே மாதிரி நிறைய பேருக்கு ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல மெயின் பலனே வந்து ரிஷபத்தில் இருக்கிறவங்கள பல பேருக்கு துட்டு இன்க்ரீஸ் ஆகும், பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். மெயினாக தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். குரு பார்வையினால் கோடி நன்மைகள் ஏற்படும். அப்போனா என்ன அர்த்தம்? கடன் ஃபர்ஸ்ட் நிவர்த்தி ஆகும். எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும்? நண்பர்கள் மூலியமாக நிறைய சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மூத்தவங்களோட ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். ரொம்ப முக்கியமாக விட்டமின் டெஃபிஷியன்சி ஒரு சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. அவ்வளோதான். ரிஷபத்துக்கு சூப்பராக இருக்கு. நீங்கள் தைரியமாக இருக்கலாம். வழிபாடுகளில் ரொம்ப முக்கியமான வழிபாடு எடுத்துக்கொள்ள வேண்டியது நர்த்தன கணபதி வழிபாடு. மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கும். சுந்தரமூர்த்தி சார் நீங்க சொல்லுங்க. மிதுனம் ராசியினருக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது? அவங்க நினைச்சதெல்லாம் நடக்க போதா? சந்தோஷமான ஆண்டு அவங்களுக்கு இருக்க போதா இல்லையா சார்? மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆண்டோட துவக்கத்திலேயே 7ஆம் இடத்துல சந்திரனும் சூரியனும் ஆகிய 2 ராஜ கிரகங்கள் இருக்கு. அதனால உங்கள் குடும்ப வாழ்க்கை நல்ல விதமாக அமைய போகுது. உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் இருந்தாங்கன்னா அவங்க கூட இருந்த பிரச்சனையெல்லாம் பேசி தீர்க்க போகிறீங்க. மார்ச் மாதத்தில் சனி பகவான் 9லேருந்து 10க்கு போகும்போது ஒரு வேலை மாற்றம், ஒரு தொழில் மாற்றம், கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது, உங்கள் பொருளாதார நிலைமை சீராகிறது, இதெல்லாம் நடக்க போகுது. இப்போ 9ல் சனி இருந்திருக்கும் பொழுது உங்கள் 3ஆம் இடத்தை பார்த்துருப்பாரு. 3ஆம் இடம்னா உற்ற நண்பர்கள், உண்மையான வேலையாள்கள். இதில் யார் எப்படி இருக்காங்க, உண்மையான நண்பர் யார், உண்மையான வேலையாள் யார், நம்மளை எப்படி இப்படி பண்ணி விட்டாங்கன்னு தெரியாமல் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. ஒரு குழப்பம் ஏற்பட்டால் தான் அதுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அதுக்கு ஒரு நல் ஆசிரியராக சனி பகவான் இருந்திருப்பார். இப்போ சனி பகவான் 10க்கு போகும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வசந்தம் வரும். அதே சமயத்தில் 12ஆம் இடத்துல இருந்திருக்க குரு சில பேருக்கு எல்லாருக்குமே வீண் விரயங்கள் கொடுத்தாலும் நிறைய பேருக்கு வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணுறது, இப்படிப்பட்ட சுப விரயங்களாக கொடுத்துருப்பாரு. அடுத்து ஜென்மத்துக்கு குரு வரும்பொழுது அது மனதளவில் ஒரு டென்ஷனை உருவாக்கலாம். அதே சமயத்தில் குரு பார்க்கும் இடங்களான 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடங்கள்லாம் மிகப்பெரிய பலனை அடைய போகுது. 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீண்ட நாள் நீங்கள் வச்சிருக்க உங்கள் ஆசைகள்லாம் கனவுகள்லாம் நிறைவேறப் போகுது. மேலும் நல்ல விதமாக நடக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் ஔவையார் அருளிய விநாயகர் அகவலை
நீங்கள் படியுங்கள். முடிந்தால் விநாயகர் ஆலயத்தில் பச்சை பயிறு சுண்டல் நெய்வேத்தியம் செய்து அங்கே வர்ற பக்தர்களுக்கும் சிறு குழந்தைகளுக்கும் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய யோகத்தை, அது மாற்றத்தை கொண்டு வரும். பீமராஜ் ஐயர் சார், நீங்க சொல்லுங்க. கடகம் ராசியினருக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போதா? அவங்க கவனமா இருக்க போற ஆண்டா இருக்க போதா? எப்படி இருக்க போகுது? கடகராசி என்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு உங்களுடைய கஷ்டங்கள்ல இருந்து, கவலைகள்ல இருந்து, உடல் உபாதையிலிருந்து உங்களுக்கு விடுதலை தரக்கூடிய ஆண்டாக அமையப் போகுது. இந்த 2025ஆம் ஆண்டை நீங்கள் வந்து ரொம்ப அற்புதமாக வரவேற்கலாம். அந்த ஹாப்பி நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணுறீங்களே, அதை வந்து நீங்கள் இன்னும் நல்லா கொண்டாடலாம். நிறைய பேருக்கு அந்த நாளை சந்தோஷப்படுற மாதிரி உங்களால் முடிந்த நல்ல விஷயங்களை, தானங்களை, தர்மங்களை நீங்கள் செய்யலாம். ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த சனி பகவான் தரக்கூடிய அஷ்டம சனி காலத்தினுடைய கெடுபலன் தான். அந்த கெடுபலனை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அது வந்து அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. சனி வந்து அஷ்டமத்தில் இருக்கிற வரைக்கும் லாபஸ்தானத்தில் குரு இருந்து உங்களை காப்பாற்றிட்டு இருக்கார். சனி வந்து அஷ்டமத்தில் இருந்து விடுபட்டு 9ஆம் இடத்திற்கு போகிற காலத்தில் லாபத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து விரயத்துக்கு வரார். அப்போது ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு அம்சம் இருக்குது. ஏன்னா நீங்கள் கடகராசின்னு சொல்லும்போது அம்பாளுடைய அம்சம்தான் கடகராசி. அதனால் கடகராசியில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் கூட சரி, அம்பாள்னு சொல்லக்கூடிய அந்த பெண் தன்மை, அதாவது மற்றவங்க கஷ்டப்பட்டால் உங்களால் பார்க்க முடியாது. உங்களுக்கு வந்து கருணை உள்ளம், இரக்கம், அந்த ரொம்ப சாந்தமாக இருக்கிறது, சட்டுன்னு வந்து பிறருக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி கையிலேருந்து எடுத்து கொடுக்கறது அப்படின்ற தன்மையெல்லாம் இருக்கும். அந்த நல்ல குணத்துக்காக தான் உங்களுக்கு வந்து கஷ்டமான காலத்தில் கூட கிரகங்கள் வந்து துணையாக இருந்து உதவுது. அப்படியாக அஷ்டம சனி விடுதலையாகிறது அற்புதமாக இருக்கிறது. ராகு வந்து 8ஆம் இடத்திற்கு மறுபடியும் வந்துட்டாலும் கூட 12க்கு வரக்கூடிய குரு பகவான் அந்த ராகுவையும் அஷ்டமஸ்தானத்தையும் பார்த்து உங்களை காப்பாற்ற போகிறார். அதனால் இது நாள் வரைக்கும் இருந்த கஷ்டத்திலேருந்து விடுபட போகிறீங்க. இந்த ஆண்டு அற்புதமான பலன் கிடைக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், இடமாற்றம் கிடைத்தால் எடுத்துக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும். 2ஆம் இடம் சொல்லக்கூடிய சூரியனுடைய வீட்டில் கேது வரார். அதனால் தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. அதிகாலையில் ஒவ்வொரு நாளும் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்து நாளை தொடங்கினால் இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். சார், கடக ராசியினருக்கு அஷ்டம சனி முடிய போகுதுன்ற வார்த்தையை அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னே சொல்லலாம் சார். அதை பத்தின ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. பஞ்சநாதன் சார், நீங்க சொல்லுங்க. 2025ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு எப்படி இருக்க போகுது? குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்க போகுது? ஆமாம், 2025ஆம் ஆண்டுடைய கூட்டுத்தொகை அந்த 9ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறக்குது அப்படின்னு சொல்லுகிற போதே, அந்த செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்தானம் கடகஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது, அது தமிழ் திருநாட்டிற்கு நல்ல உயர்வுகளை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். ஒரு யோகமான வருஷமாக 2025 இருக்க போகிறது. அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல இந்த கடகத்துக்கு 6ல் சூரியன் உட்கார்ந்தார். அப்போ எப்படி ஒரு சூழ்நிலைகள் வருதுன்னு கேட்டிங்கன்னா, அரசியல் கட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட்டணி குழப்பங்கள் நிறைய தென்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். பெண்கள் வந்து பல்வேறு துறைகளில் முன்னேறுவாங்கன்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் அவர்களுடைய பாதுகாப்பில் இவங்க அதிக அக்கறை எடுத்துக்கணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருக்கோம், விண்வெளித்துறையில் நிறைய முன்னேறுவாங்க. எஜுகேஷன் ஃபீல்டில் நிறைய சாதனைகள் பட போகிற ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். புதிய நோய் நொடிகள் தாக்கக்கூடிய அபாயமும் இந்த ஆண்டு இருக்கிறது மறுக்க முடியாது. அதே நேரத்தில் எல்லா வகையிலும் நம்ம நிறைய சாதிக்க போகிறோம். பெரிய தலைவர்களுக்கு கண்டாதி கண்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. அவர்கள் தங்களுடைய உடல் நலத்தில் 2025 அரசியல் தலைவர்கள் தங்கள் உடல் நலத்திலும் அக்கறை எடுத்து. அடுத்ததாக சிம்ம ராசியினருக்கு இந்த ஆண்டு எப்படி அமைய போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பஞ்சநாதன் சார் சொல்லுங்க, சிம்ம ராசியினருக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது? இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய கிரகப்பெயர்ச்சிகளில் பெரிய லாபம் அடையக்கூடிய ராசி சிம்ம ராசி. எப்படின்னா, சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபத்துக்கு வராரு. அப்போ நிறைந்த நன்மைகள் பண்ணிடுவார். சிம்மராசிக்காரங்க குடும்பங்களில் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆக போகிறது. பல அப்பாக்களுக்கு கவலை இருக்கும், நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலையேன்னு. இந்த ஆண்டு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும். அதே மாதிரி பொருளாதார ரீதியாக பெரிய உயர்வுகளை பெற போகிறாங்க. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத குடும்பங்களில் இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் அமைய போகிறது. அதே நேரத்தில் அஷ்டமத்தில் சனி வரார். அப்படி வரக்கூடிய காலகட்டம் நம்முடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும். வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் ரொம்ப பக்குவமாக நடந்துக்கணும். அதெல்லாம் இந்த ஆண்டு ரொம்ப அவசியம். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு ஏற்பட போகுது. குறிப்பாக இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு ஜனவரி மாதம் பலருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும். பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா
வம்பு வழக்குகள், இந்த கோர்ட் கேஸ் பிரச்சனைகளில் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. அந்த மாதத்தில் நம்ம வீடுகளில் கணபதி ஹோமம் பண்ணிட்டா உங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் வழக்கு விவகாரங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் உண்டாகும். மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய குடும்பங்களில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகிறதுனா புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உருவாகும். அதே நேரத்தில் இவர்களுக்கு மே மாதம் தொழில்துறையை சேர்ந்தவர்களுக்கு பெரிய வளர்ச்சி வருது. ஜூன் மாதத்திலே இவர்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் தேடி வர வேண்டிய நேரம், வேலை மாற்றமாக அது அமையும். ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போகணும். நண்பர்கள் நம்பிக்கை துரோகம் செய்வார்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம். ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய ஹெல்த்தில் அதிக கவனம் செலுத்துங்க. வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்கள். அதே நேரத்தில் செப்டம்பர் மாதம் அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுக்கு இடம் மாற்றம், ஃபாரின் போகிற யோகம் இதெல்லாம் ஏற்படும். அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஒரு சிறந்த மாதமாக இருக்க போகிறது. இந்த ஆண்டில் உங்களுக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் அதையெல்லாம் கூடி வரும். நவம்பர் மாதத்தை எடுத்துட்டிங்கன்னா ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய வளர்ச்சி, ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. குழந்தை பாக்கியத்திலேருந்து எல்லாம் அமைய போது, ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைக்க போகிறது. டிசம்பர் மாதம் மன நிம்மதி தரக்கூடிய நல்ல மாதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமையும். இப்போ ரொம்ப நல்ல வருஷம் தானே. அஷ்டமதி சனியை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட தேவையில்லை. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் போகிறோம். அதே நேரத்தில் இந்த ஆண்டு எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகிறது அப்படின்னு சொன்னால், ஆண்டாள் வழிபாடு செய்யணும். சிம்மராசிக்காரர்கள் எப்பொழுதுமே ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டு வரணும். ஆண்டாள் நாச்சியாரை தரிசனம் பண்ணணும். அவளை வழிபட வழிபட வாழ்க்கை படிப்படியாக உயர்வதை நீங்கள் கண்கூடா பார்க்கலாம். ஒரு சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையறதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வணக்கம். ஹரிஷாமன் சார், நீங்க சொல்லுங்க, கன்னி ராசியினருக்கு இந்த ஆண்டு எப்படி அமைய போகுது? கூடுதல் கவனமா இருக்கணுமா, இல்ல அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஆண்டா இருக்க போதா? கன்னி ராசி நேயர்களுக்கு 2025 ஆண்டு முதல் விஷயம் என்னன்னா, கேது அப்படிங்கக்கூடிய ஞான மோட்ச காரகனா ஒரு ஆங்கிளில் பார்க்கலாம். இன்னொரு ஆங்கிளில் நிறைய தடைகள், தாமதங்கள், நிறைய ஹெல்த் இஷ்யூஸு, நரம்பு பிரச்சனை, இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அவளுக்கு அத்தனை பேருக்கும் அதுலேருந்து ஒரு பெரிய ஒரு நிவர்த்தி முதல் விஷயம். ரெண்டாவது, கண்டிப்பாக இருக்கிற வேலையை நீங்கள் விட்டுட்டு புது வேலைக்கு ஜம்ப் பண்ணுற மாதிரி வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதுசாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிரயத்னம் அது கண்டிப்பாக நடக்கும். அதாவது சனி போய் 7ஆம் இடத்துல உட்கார போகிறார். கூட ஒரு 4-5 கிரகங்கள் சேர்ந்து இருக்க போகிறது. அதனால் உத்தியோக வியாபாரத்தில், அதே மாதிரி சுய தொழில் செய்யக்கூடிய ஆட்களுக்கு பார்ட்னர்ஷிப் மூலிமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். பட் அட் தி சேம் டைம் என்டையர் பிஸ்னஸ் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொன்னான். கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு வழக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் அத்தனையுமே ரொம்ப பெரிய அளவுக்கு நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. ஏன்னா ராகு அப்படிங்கிறது பிரம்மாண்ட விகாரம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். அது போய் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்குன்னா என்ன அர்த்தம்னா, ருணம் ரோகம் சத்ரு இது எல்லாமே கம்ப்ளீட்டாக அவுட். அதனால் கன்னி ராசிக்கு ஒரு இருள் மூழ்கி இருக்கக்கூடிய நிலைமைகளில் இருள் அகலற மாதிரி ரொம்ப பெரிய ஒரு ஏற்றம்ங்கிறது கண்டிப்பாக கன்னி ராசி நண்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு இருக்க போகிறது. குரு போய் உங்களுக்கு 10ஆம் இடத்துல உட்காந்துருக்க போகிறார். அப்போ வேலை நீங்கள் கவனமாக இருக்கணும். வேலையில் பெரியவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. 2025 கன்னிராசி நண்பர்களுக்கு அற்புதமாக இருக்குது. ஹயக்ரீவர் வழிபாடு தொடர்ந்து செய்ய வேண்டும். ஹயக்ரீவர் வழிபாடு செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயங்களில் கிளாரிட்டி கிடைக்கும். என்ன பண்ணணும்னு தெளிவு தெரியும். அது மாதிரி பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக 2025ஆம் ஆண்டு கன்னிராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். தெரியுமா இருக்கும் சார், ஒவ்வொருத்தருக்குமே தன்னுடைய ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்ற எதிர்பார்ப்பு ஒரு புறம் இருந்தாலும், இயற்கை நமக்கு சாதகமா இருக்க போதா, இல்ல இயற்கை பேரிடர் ஏதாவது இந்த ஆண்டு வருமானு மிகப்பெரிய பயம் ஒவ்வொருத்தருக்குமே இருக்கும். எப்படி இருக்க போகுது சரியா? நவம்பர் டிசம்பர் ஆனாலே பொதுவாகவே இயற்கை பேரிடர் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அது மீன ராசியை குறிக்கக்கூடிய இடம்னு ஒரு சில இடங்கள் இருக்கு. அதில் மெயினாக ஸ்ரீலங்கா, சைனா, இந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப அதிகமான பாதிப்பு. அதுவும் அசம்பாவிதங்கள்னு சொல்லக்கூடிய நீரினால் ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்கள், அதே மாதிரி பொருளாதாரத்தில் பயங்கரமான சீர்கேடுகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். அதில் ஃபினான்ஷியல் கிரைம்ஸ் தான் அதிகமாக கண்ணுக்கு தெரியுது. தமிழ்நாட்டிற்கு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6லேருந்து 7 புயல்கள் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் பெருசாக பாதிப்பு கொடுக்குமானா பெருசாக கொடுக்காது. இப்போல்லாம் ஃபுல்லாக நிலச்சரிவுகள் தான் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். செவ்வாயோடைய வக்கரகதி மறுபடியும் சிம்மத்தில் ஏற்படும். அப்போ தான் நம்ம கவனமாக இருக்கணும். அதுவும் மெயினாக சிவகங்கை மாவட்டம், அதே மாதிரி திருநள்ளாறு சம்மந்தப்பட்ட இடங்கள், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னா போகிறோம். பெரிய பாதிப்புன்னு சொல்லி நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இயற்கையாக நடக்கக்கூடிய இந்த மழை, வெள்ளம், பூகம்பம் பற்றி நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. சுய ஜாதகங்கள் நல்லா இருக்கும் பொழுது எதுவுமே உங்களுக்கு பெரிய ஆபத்தாக கண்டிப்பாக ஏற்படாது. அடுத்ததாக துலாம் ராசியினருக்கு இந்த ஆண்டு எப்படி அமைய போகுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுந்தரமூர்த்தி சார் சொல்லுங்க, 2025ஆம் ஆண்டு துலாம் ராசியினருக்கு ஏற்றம் தரக்கூடிய ஆண்டா இருக்க போதா, எப்படி இருக்க போகுது?
துலாம் ராசிக்காரர்கள் அவங்கள பற்றி சொல்லணும்னா வருஷ பலன்லேயே ஒரு மிக அருமையான பலனை அனுபவிக்க போகிற ஒரு ராசியாக துலாம் ராசியை சொல்லலாம். இது நாள் வரைக்கும் ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்க போகுது. உங்கள் முயற்சிகள்லாம் வெற்றியாக முடிய போகுது. இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது. ஒரு 50 நாள் உங்களுக்கு ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்கும் பொழுது உங்கள் எதிரிகள்லாம் உங்கள்கிட்ட சரண்டர் ஆவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்கள்ட்ட ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண போகிறீங்க. புதுசாக கடன் கிடைக்க போகுது. போட்டித் தேர்வு எழுதுறீங்கன்னா அந்த போட்டித் தேர்வுங்கிறது 6ஆம் இடம்ங்கிறது ஒரு போட்டித் தேர்வுகளை குறிக்கக்கூடிய இடம். உங்களோட போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற போகிறீங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் சூரியனும் குருவும் நல்லா இருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு கூட ட்ரை பண்ணலாம். வீடு மனை வாங்க யோகம் கிடைக்க போகுது. ஆக நெகட்டிவ்லாம் குறைய போகுது. பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்குது. இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டாக அமையிறதுக்கு நீங்கள் சரபேஸ்வரர் வழிபாடு செய்யலாம். அதே சமயத்தில் சக்கரத்தாழ்வார் சன்னதியில் வியாழக்கிழமையில் சக்கரத்தாழ்வாருக்கு வில்வர்ச்சனை செய்யும் பொழுது உங்களுக்கு உண்டான அந்த பொருளாதார பிரச்சனைகள்லாம் நீங்கிறதுக்கும் வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்க சந்தோஷங்கள் மேன்மையடைகிறதுக்கும் ஒரு உத்தரவாதம் அளிக்கிற ஆண்டாக இந்த ஆண்டு அமையும்னு தெரிவிச்சுக்கிறேன். பீமராஜ் ஐயர் சார், நீங்க சொல்லுங்க. விருச்சிகம் ராசியினருக்கு இந்த ஆண்டு எப்படி அமைய போகுது? அவங்க நினைச்சதெல்லாம் நடக்க போதா இல்லையா? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு முழுமையான சுபராக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு தன பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு போகிறார். அஷ்டமத்திற்கு குரு வரக்கூடிய இருந்து பலன் தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகின்றது. ஆனாலும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அது கிடைக்கிறதுக்கான வழிமுறையை நீங்கள் கடைபிடிக்கணும். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன அப்படின்றத இந்த ஆண்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணிட்டீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். குரு 8க்கு வரார், பலனே கிடைக்காது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கூட சுலபமாக நடக்காது, அதிர்ஷ்டம் இருக்காது, யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நல்ல பேர் இருக்காது, ஆரோக்கியம் இருக்காது, இவ்வளவு கெடுபலன்னு சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் அந்த குரு 8ஆம் இடத்துல இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு அவருடைய பார்வை விழக்கூடிய இடங்கள்னு சொல்லக்கூடியது 12ஆம் இடத்தை அவர் பார்ப்பார். பிறகு 2ஆம் இடத்தை அவர் பார்ப்பார். 4ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கையில் பணம் வச்சிருக்க கூடாது. கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய செல்வத்தை நல்ல காரியத்திற்கு நீங்கள் செலவு செய்யணும். சுப செலவுகள் செய்யணும். பொதுவாக பிறருக்கு உதவி தான தர்மம் செய்யலாம். அதன் பிறகு நீங்கள் இது நாள் வரைக்கும் மனை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ மனை வாங்கலாம். வாங்கிய மனையில் வீடு கட்டணுமா? கட்டலாம். கட்டின வீடையே வாங்கணுமா? வாங்கலாம். கார் வாங்கணுமா? வாங்கலாம். பிள்ளைகளை உயர்கல்வியில் நிறைய பொருள் செலவு செய்து சேர்த்து விடணுமா? அதை நீங்கள் செய்யலாம். இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அஷ்டம குருவால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. குருவை தனகாரகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த தனத்தை நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்க, செலவு பண்ணுறதுக்கு அந்த தனத்தை எப்படி சம்பாதிக்கிறீங்க, இந்த 2 விஷயமும் கரெக்டாக இருந்தால் அஷ்டம குரு காலத்தில் பிரச்சனை இல்லை. அதே சமயத்தில் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை, அஷ்டம சனியில் பாதி கெடுபலனை தரக்கூடிய ஒரு நிலை இந்த ஆண்டில் உங்களுக்கு விடுதலை ஆகின்றது. 5ஆம் இடத்திற்கு சனி போக போகிறார். அப்படி போய் அவர் இருக்கக்கூடிய வீடுன்னு சொல்லக்கூடியது குருவுடைய வீடாக இருக்கின்றது. அதனால் கடந்த காலத்தில் அர்த்தாஷ்டம சனி இருந்த வரைக்கும் உங்களால் எதெல்லாம் செய்ய முடியலையோ, எதெல்லாம் தடையாச்சோ, எதெல்லாம் நீங்கள் தோல்வி அடைந்தீர்களோ அதெல்லாம் இப்போ சரியாக போகின்றது. 4ஆம் இடத்திற்கு ராகு வந்தாலும் குருவுடைய பார்வை அங்கே வந்துடுறதுனால உங்களுடைய முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கும். 10ல் கேது வருவார் இந்த ஆண்டில். அதனால் நீங்கள் உங்களை அப்டேட் செய்து கொள்வீங்க. உங்கள் வேலையை திறம்பட செய்கிறது, நல்லா படிக்கிறது, ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கிறது, எதை சரி எது தவறு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செய்யறது, இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு ப்ராக்டிக்கலாக செய்ய வேண்டிய விஷயன்றதை கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். பண விஷயம் சம்பாதிக்கிறது, செலவு பண்ணுறது சரியாக வச்சுக்கோங்கன்னு சொன்னோம். அதன் பிறகு விநாயக பெருமானை வழிபடுங்க. தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே 2 அருகம்புல் எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கோ, நீங்கள் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கோ சாத்திட்டு உங்களுடைய நாளை தொடங்குங்க. இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கும். சுந்தரமூர்த்தி சார், நீங்க சொல்லுங்க. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு சினிமா துறை 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது சொல்லுங்க. இந்த 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் சினிமா துறை பல மாற்றங்களை சந்திக்க போகுது. ஒரு ஃபிலிம்ல இருந்து இன்னைக்கு டிஜிட்டல் ஏஐ தொழில்நுட்பம் வரைக்கும் வந்திருக்குன்னா அதுக்கெல்லாம் முக்கிய காரகத்துவம் ராகு. ஒரு மக்களோட வசியத்தை ஈர்க்கிறதுக்கு முக்கிய காரகத்துவமாக இருக்கிறது சனி பகவான்.
ஒரு மனசுக்கு காரகத்துவமாக இருக்கிறது, ஒரு கற்பனைக்கு காரகத்துவமாக இருக்குது. புதனை சொல்லலாம், சந்திரனை சொல்லலாம். ஆக இத்தனை கிரகங்களோட நிலைமைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது இந்த சினிமா துறை வேற ஒரு ஸ்டாண்டிங்க்கு போகுது. எப்படி நாடகத்திலேருந்து சினிமா வந்து, சினிமாவிலேருந்து சின்னத்திரை வந்து இன்னைக்கு கையடக்க செல்ஃபோன் வந்து ஏஐ தொழில்நுட்பம் வந்திருக்கு. இப்போ ஏஐ தொழில்நுட்பத்தை வந்து சின்ன லெவலில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த வர்ற காலகட்டத்தில் ஒரு பெரிய இடத்துக்கு படங்கள்ல மறைந்த பழம்பெரும் நடிகர்கள்லாம் திரையில தோன்றி பாட்டு பாடி டூயட் பாட போகிற காட்சியெல்லாம் இந்த காலகட்டம் கொண்டு வரப்போகுது. ஆனால் அதுக்கு முன்னால் இடைப்பட்ட சிறிது காலத்தில் சுக்கிரன், சனி, ராகு இவங்க காம்பினேஷன் வந்து மீனத்தில் இருக்க போகுது. அப்படி மீனத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம்னா குறிப்பாக சொல்லணும்னா மார்ச் மாதத்துலேருந்து உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் ஒரு 50 நாட்கள் இருக்குது. இந்த 50 நாட்கள் காலகட்டத்தில் சினிமா துறையில் ஒரு சிறிய பிளவு இருக்குது. இந்த லீக்ஸ் கொஞ்சம் நிறைய ஆகும். 2 பிரிவாக மாறுறதுக்கோ ஒரு சிறிய ஸ்ட்ரைக்கு போலவோ தொழிலாளர்களோட வாழ்க்கை தராதரம் பாதிக்கப்படுறதுக்கு சினிமா துறையில் ஒரு வாய்ப்பு, சிறிய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரைக்கு மாதிரி ஒரு பிரச்சனை போகும். ஓடிடி தளத்தில் வெளியாகிறது, சினிமா திரையரங்கு உரிமையாளர்கள், விநியோகஸ்தர்கள், தயாரிப்பாளர்கள் இவங்களுக்கு உண்டான ஒரு பிரச்சனையினால் சினிமா துறையில் ஒரு சின்ன ஒரு தற்காலிக முடக்கம் ஏற்பட போகுது. அது எல்லாம் குரு வந்து மாறினதுக்கப்புறம் பேசி ஒரு புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அரசாங்கம் வந்து தன்னோட வரி விதிப்பையே மாற்ற போகிறாங்க. பல திரையரங்குகள், சினிமா தேட்டர் வந்து நகரத்திலேருந்து காணாமல் போகுது. ஆனால் அதற்கு பதிலாக புதிய மல்டிபிள் தேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நவீன வசதிகள் கொண்ட தேட்டர் வந்து வரப்போகுது. இப்போ சைனாலெலாம் பார்த்தா அவங்க வந்து 3Dயை தாண்டி பல நேச்சர் சினிமாலாம் கொண்டு வந்துட்டாங்க. அதே போல் தொழில்நுட்பம்லாம் தமிழ்நாட்டில், இந்தியாவில் அறிமுகமாக போகிற காலமாக இருக்குது. ஆகவே நல்லா இருக்கும். ஒரு சின்ன தொய்வு, ஒரு ஸ்ட்ரைக்கு, ஒரு பிரச்சனை, அதை தாண்டி திருப்பி மீண்டும் நல்ல வளர்ச்சியை நோக்கி இந்த சினிமா துறை போகும். பெரிய பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய படங்கள்லாம் சில சமயம் எதிர்பார்த்த அளவு போகாமல் ஒரு பேசு பொருளாயிடும். அதே சமயத்தில் சின்ன பட்ஜெட் படமாக இருக்குது, ஒரு பெரிய லெவலில் ஹிட் அடிக்கிறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சினிமா நட்சத்திரம் ஒருவருக்கு கடல் கடந்து போய் சிகிச்சை செய்கிறதுக்கோ ஒரு கண்டம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அந்த பெரிய நடிகருக்கு மட்டும் இல்லாமல் ஒரு காமெடி நடிகருக்கும் சிறிய பிரச்சனை உடல் ரீதியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் இந்த 2025 சினிமா துறையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களாக இருக்க போகுது மேடம். அடுத்ததாக தனுசு ராசியினருக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி அமைய போகுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் சொல்லுங்க, 2025ஆம் ஆண்டு தனுசு ராசியினருக்கு அவங்க நினைச்சதெல்லாம் நடக்க போதா இல்லை அவங்க கூடுதல் கவனமா இருக்கணுமா? 2025 அற்புதமான வருஷமாக இருக்க போகிறதுமா. தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல வருஷமாக இருக்கும். இப்போ நிறைய கஷ்டங்களை, சிரமங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, உடல்நல பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வருஷமாக 2025 இருக்க போகிறது. இவங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்தோடு இந்த வருஷம் பிறக்கிறதுங்கிறது தான் ரொம்ப விசேஷமான விஷயம். சூரிய பகவான் வந்து ராசியில் உட்கார்ந்துட்டு இருக்கார். எல்லா வருஷமும் வருஷம் தொடங்கும்போது சூரிய பகவான் ராசியில் தான் இருப்பார். அது என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த ஆண்டு புதன் பகவானும் முதல் நாளைக்கே வந்து உட்கார்ந்துன்றார் தனுசு ராசியில். அப்போது அந்த கர்மாதிபதியான புதன் வந்து உட்கார்ந்துக்கிறதுனால மிகப்பெரிய புண்ணியங்கள், இவர்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியங்களெல்லாம் இவங்களை காப்பாற்றும். ஒரு ஹெல்த் இஷ்யூ அந்த ஃபேமிலி இருந்ததுன்னா அது இப்போ நிவர்த்தி ஆகிடும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா குரு பயிற்சிக்கு முன்னால், அதாவது மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி அடைய போகிறார். அதுக்கு முன்னாலே பலருக்கு நல்ல வேலை வாய்ப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். இந்த குரு பயிற்சி ஆன பிறகு ரொம்ப வருஷமாக எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, எங்கள் ஆஃபீஸில் வந்து எனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க, எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கல அப்படிலாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு இப்போ நல்ல முறையில் ப்ரமோஷன் கிடைச்சிரும். அந்த யோகம் இருக்குது. துர்க்கை வழிபாட்டை தினந்தோறும் பண்ணணும், பெரிய அளவுக்கு முன்னேற்றம் கொடுக்கும். இஎன்டி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய டாக்டர்ஸுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அதே நேரத்தில் 9ஆம் இடத்துக்கு கேது பகவான் வராரு. அப்போ அப்பாவுடைய ஹெல்த்தில் நாம் வந்து மே 18ஆம் தேதிக்கு பிறகு தந்தையுடைய ஹெல்த்தில் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது ரொம்ப அவசியம். வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய பாஸ்போர்ட், விசா, அந்த நாட்டில் நீங்கள் வாழ வேண்டிய ஆவணங்கள் அது ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். சிலருக்கு இந்திய திருநாட்டை பார்த்து திரும்பக்கூடிய சூழலும் அந்த காலகட்டத்தில் அமையலாம். வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்களுக்கு நம்ம நிகழ்ச்சியில் நான் சொல்லிகிட்டே வரேன், நீங்கள் வந்து இந்திய திருநாட்டில் சொத்து வாங்குங்கள், அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இப்போ அட்டமத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்கார். வெளிநாடுகளில் சொத்து வாங்குறத விட இந்திய திருநாட்டில் வாங்குவது தான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். 4ஆம் இடத்துக்கு சனி போகிறாருன்னா
நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள், லங்ஸ் சம்மந்தமாக, ஹார்ட் சம்மந்தமாக ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நீங்கள் அதுக்குரிய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நன்மையை தரும். ஸோ குரு பகவானுடைய பார்வை வருதுங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம், முன்னேற்றம் தரப்போகிற ஒரு நல்ல செய்தி நமக்கு தெரிகிறது. 2025 ஒரு நல்ல வருஷம் உங்களுக்கு. இந்த வருஷம் என்ன செய்தால் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் ஈட்ட முடியும் அப்படின்னு சொன்னால், அனாதை குழந்தைகளுக்கு உதவி செய்யணும். ஏழை குழந்தைகள் எங்கிருந்தாலும் தேடி சென்று அவர்களுக்கு உதவி செய்யுங்க, படிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க, பென்சில், பேனா, நோட்டு, புத்தகமெல்லாம் வாங்கி கொடுங்க, வாழக்கூடிய உதவிகள் செய்யுங்கள், உங்கள் குடும்பம் செழிக்கும். ஹரிஷ்ராமன் சார், நீங்க சொல்லுங்க, மகர ராசியினருக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போது? அவங்க வாழ்க்கையில ஏற்றம் தரக்கூடிய ஆண்டா இருக்க போதா எப்படி? 2025ஆம் ஆண்டு மகர ராசி நண்பர்களுக்கு முதல் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது திருச்சி திருவானைக்காவலுக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் சென்டரில் எல்லைக்கரை ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்குது. அந்த இடத்துக்கு முடிஞ்சால் போயிட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானத்துக்கு பொதுவாக சனி போய் உட்காரும் பொழுது மனசில் தைரியம்ங்கிறது ரொம்ப அதிகமாக வரும். என்ன வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக வரும். ஆனால் காலபுருஷனுக்கு அது 12ஆம் வீடு. அதில் முதல் விஷயம், வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். ரொம்ப முக்கியமாக உங்களுடைய இளைய சகோதரன் சகோதரி வழியாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 2ஆம் இடத்துல இது வரைக்கும் இருக்கக்கூடிய சனி வீட்டில் நிறைய பஞ்சாயத்துகளை பண்ணிட்டு தான் சும்மா விட்டுருக்காது. கண்டிப்பாக பிரச்சனை பண்ணிட்டு தான் போயிருக்கும். நிறைய பேருக்கு கண்ணில் பிரச்சனை, சில பேருக்கு காலில் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொடுத்துட்டு தான் நிவர்த்தி பண்ணியிருக்கோம். அதில் சனி வக்கரம் அடையும் பொழுது பிரச்சனை இன்னும் உச்ச ஸ்தாய்க்கு போயிருக்கும். இனிமேல் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை பாதிப்புகள்ங்கிறது ஓரளவுக்கு கம்மியாகும். ஆனால் இப்போ பண்ணுறது எல்லாமே பெரிய அளவுக்கு பண்ணணுங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பார்த்து நீங்கள் உபயோகிக்கணும். தேன் தடவிய வார்த்தைகள்ங்கிறது கண்டிப்பாக பிரயோகம் பண்ண. 2ஆம் இடத்துல ராகு உட்காந்து குரு பார்வைகள்லாம் நீங்கள் என்ன சொன்னாலும் நடந்துடும். ஏன்னா மணி பிரவாகத்தை கணிக்கக்கூடிய ஒரு கிரகம்னு சொன்னால் அது ராகு. அது போய் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. அதனால் நல்லது எப்போ பேசுகிறீங்களோ அஸ்து தேவதைகள் பக்கத்துலேயே உட்காந்துருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு குடும்பத்தில் நல்லா இருக்கும், நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பழகினீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க, மற்றவங்களும் நல்லா இருப்பாங்க. குடும்பத்தில் பாதிப்புகள் பேசிக்கலாக கொடுக்காமல் இருக்கும். 2வது 6ஆம் இடத்துல போய் குரு உட்காந்துருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய நிலைமைகளில் 2 விஷயம், சிறுகுடல் பெருகுடல் சார்ந்த விஷயங்கள், ஹிரண்யா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போகிறோம். மற்றபடி எந்த பெரிய பாதிப்புகளும் வராது. போட்டி தேர்வுகளில் அபாரமான வெற்றி, மேல் படிப்பில் அடுத்த லெவலுக்கான முன்னேற்றங்கள், வியாபாரத்தில் புது இன்வெஸ்ட்மெண்ட்டு, இது எல்லாம் பண்ணுற மாதிரி வரும். அதாவது மகர ராசியில் பிறந்தவங்க மட்டும் ஒரே விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஆன்லைனில் ஃப்ராடு நிறையா நடக்கும். அந்த ஆன்லைன் ஃப்ராடில் போய் மாட்டிக்கப்படாது. திடீர்னு நீங்கள் லைவ் கால்லே இருக்கணும், உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு, நான் நீதிபதி பேசுகிறேன், இப்படிலாம் நிறைய கால்ஸ் வரும். அதில் நீங்கள் ஏமாறினீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டும். இதில் தான் ரொம்ப முக்கியமாக பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி சொன்னால் மகர ராசி நண்பர்களுக்கு பெரிய பாதிப்புகள்னு சொல்ல முடியாது. ஏன்னா குருவுடைய பார்வை பலம் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை செய்யுது. மெயினாக பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றம் இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனை மட்டும் பிரத்தியார உள்ள ஒள்ளினா நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் செய்வீங்க. பொதுவாகவே சொன்னால் மகரத்துக்கு ஜோர்ன்னு இருக்கு, நல்லா இருக்கு, தெரியுமா இருக்கலாம். சுந்தரமூர்த்தி சார், நீங்க சொல்லுங்க, கும்ப ராசினருக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது? ஏன்னா ஒவ்வொரு ஆண்டு தொடங்கும் போதும் இந்த ஆண்டாவது சிறப்பான ஆண்டா இருக்காதான்னு ஏங்கிட்டு இருக்க கும்ப ராசினருக்கு எப்படி இருக்க போகுது? தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜானண்ண முளமண்ணங்கிற கதையில் அவங்கள தலையை மூழ்கி வெள்ளம் போயிட்டு இருக்குங்கிற நிலமையில அவங்களுக்கு ஒரு ப்ரீத்திங் பீரியடாக கிடச்சிருக்கிறது தான் இந்த 2025வது வருடம். இந்த 2025வது வருடத்தை பொறுத்த வரைக்கும் அவரோட ராசிநாதன் ஜென்மத்திலேயே உட்காந்துருக்கார். ஒரு பெரிய இளவட்ட கல்லை எவ்வளோ பெரிய வீரனும் தூக்குவான். ஆனால் அந்த இளவட்ட கல்லை தூக்கி அவனோட நெஞ்சில் வச்சா தாங்க முடியாது. அதுதான் ஜென்ம சனிங்கிறது. அவ்வளோ படுத்தி எடுத்திருக்கும். சனியோட மூலத்திரிகோண வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் ஜென்மத்திலேயே சனி வர்றதுனால மிகப்பெரிய கஷ்டத்தை கும்பராசிக்காரங்க அனுபவிச்சிருப்பாங்க. ஹெல்த் வைஸ், வெல்த் வைஸு, ஒரு நடக்குமா நடக்காதா ஊமையங்கண்ட கனவு மாதிரி வெளியில் சொல்லவும் முடியாத முழுங்கவும் முடியாமல் இருந்திருப்பாங்க. பத்தாக்குறைக்கு 4ஆம் இடத்துல போய் இருக்க குரு அது ஒரு தனியாக ஒரு படுத்தி எடுக்குதுன்னா, 8ஆம் இடத்துல கேது இருந்துக்கிட்டு ஹெல்த் வைஸ் அது ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கும். ஆனால் 2ஆம் இடத்துல இருந்திருக்க உங்களுக்கு ராகுவானவர் அப்பப்போ திடீர்னு ஒரு பணத்தை கொடுத்துருப்பாரு. இது எல்லாமே ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு நல்ல விதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புதிய ஆண்டாக இந்த ஆண்டு பிறந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா மார்ச் மாதத்திலிருந்து 29ஆம் தேதி திருக்கணிதப்படி சனி பெயர்ச்சி அடைஞ்சு மீனத்துக்கு போகிறாரு. அப்படி மீனத்துக்கு போகும்பொழுது உங்கள் ஜென்ம சனி விலகிருச்சுன்னு சொல்லலாம். அதுவே ஒரு பெரிய ரிலீஃப் தான் உங்களுக்கு.
அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்ததாக ஒரு ஸ்டெப்பு, ஒரு வாழ்க்கையில் கரையேறுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு ஒளி உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி 5ஆம் இடத்துக்கு குரு வரப்போகிறாரு. 5ஆம் இடத்துல வர குருவானவர் உங்களுக்கு ராசியை பார்க்க போகிறாரு. அப்படி பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் உங்கள் தோற்றத்தில் ஒரு கருமை இருந்திருக்கும். ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு கவலை தோய்ந்த முகம், ஏதோ ஒரு சிந்தனை, எதை தொட்டாலும் தோல்வி. சிந்தனைங்கிறது ஒரு பெரிய நிலைமையிலான சிந்தனை இருந்திருக்காது. அதையெல்லாம் மாற்றி தெளிவாக சிந்திக்க போகிறீங்க. 8ஆம் இடத்துல இருக்க கேது 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. 8ஆம் இடத்தை விட 7ஆம் இடம் பெட்டரான இடமா இருக்க போகுது. அதனால உங்களுக்கு வாழ்க்கையில் உங்கள் குடும்ப துணையோட ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் பேசி சரிப்படுத்திக்க போகிறீங்க. வருஷ ஆரம்பத்திலேயே உங்களுக்கு 11ஆம் இடத்துல சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு தெம்பு, தைரியம், ஒரு லாபஸ்கரமான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறீங்க. லாபகரமான வருஷமாக இருக்க போகுது. 6ஆம் இடத்துல போய் உங்கள் 10ஆம் அதிபதி இருக்கார். அவர் வக்ரமாக போகிறாரு. அப்போ திடீர்னு உங்கள் வேலையில் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. உங்களுக்கு புது கடன் கிடைக்க போகுது. வீடு கட்டாதவங்க வீடு கட்ட போகிறீங்க. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க வெளிநாடு போக போகிறீங்க. இப்படி பல விதத்திலையும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய, அதாவது எப்படின்னா இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு காயம் மாற்றக்கூடிய, ஒரு மருந்து தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. உங்களுக்கு ஒரு சின்ன எளிய பரிகாரம் சொல்கிறேன். பாம்பு புத்துள்ள ஒரு அம்பன் கோயிலுக்கு போங்க. அப்படி இல்லைன்னா சிவன் கோயிலில் தனியாக இருக்க அம்பாள் சன்னதியில் வெள்ளிக்கிழமை 16 சுற்று சுற்றுங்க. கல்கண்டோ சர்க்கரையோ வாங்கிட்டு போய் அங்கே வர்ற பக்தர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுங்க. இந்த வருஷம் பொருளாதார ரீதியாகவும் சரி, ஹெல்த் வைஸும் சரி, உங்களோட பிரச்சனைகள்லாம் நீங்கி இனிமையான ஆண்டாக அமையுங்கிறது நிச்சயம். சார், இவ்ளோ நாட்களா, இவ்ளோ காலமா சனியுடைய தாக்கத்தால துவண்டு போயிருந்த கும்பராசி நேயர்களுக்கு உங்களுடைய வார்த்தைகள் நிம்மதியையும், சற்று ஆறுதலையும் தரக்கூடிய வார்த்தைகளா இருக்கும்னே சொல்லலாம் சார். தொடர்ந்து மீன ராசியினருக்கான புத்தாண்டு பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொது கேள்வியை பார்த்துடலாம். விமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். ஒவ்வொரு ஆண்டு பிறக்கும் போதே பொருளாதாரத்துல நாம முன்னேற்றம் அடைஞ்சிட மாட்டோமான்ற எதிர்பார்ப்பு இருக்கும். தனி மனித பணப்புழக்கம் எப்படி இருக்கும்? இந்தியாவுடைய பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது சார்? இந்த 2025ஆம் ஆண்டுல பொருளாதாரம் தனி மனிதனுக்கும் சரி, நம்முடைய தேசத்துக்கும் சரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பொருள் அப்படின்னு வந்துட்டாலே அதில் தனகாரகனா நம்ம குருவை சொல்கிறோம். அது பெரும் பொருளாக இருக்கணும்னு சொன்னால் ராகுவுடைய துணை இருக்கணும். அப்போ இந்த குரு ராகு எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும், காலபுருஷனுக்கு தன லாபஸ்தானங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் வச்சு இந்த பொருளாதார விஷயத்தை நம்ம முடிவு பண்ணலாம் ஜோதிட ரீதியாக. இது நாள் வரைக்கும், அதாவது இந்த 2025 குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கிறார். அதன் பிறகு மிதுன ராசிக்கு அவர் பிரவேசம் ஆகிறார். அப்போது மிதுன ராசின்னு சொல்லும்போது புதன் அந்த வீட்டிற்கு அதிபதி. அப்போ புதன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவோம்னா கல்வி காரகன், வித்தை காரகன், புத்தி காரகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ தனி மனிதனாக இருந்தாலும் சரி, தேசமாக இருந்தாலும் சரி, இந்த ஆண்டில் பொருளாதார வளர்ச்சியை மிக சிறப்பாக அடையும். எப்படி அடையும்னு சொன்னால் புதுமையான வழிமுறைகள் மூலமாக அடையும், புது முயற்சிகள் மூலமாக அடையும். கல்வி சம்பந்தமாக படித்து தன்னுடைய குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் இப்போ படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவ மாணவிக்கும் இருக்கும். அது இந்த ஆண்டில் சாத்தியம் ஆகும். அதே போல் உத்தியோக ரீதியாக வேலை பார்த்து மாத வருமானத்தில் நம்ம எப்படி முன்னேற முடியும் அப்படின்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கும். அவங்கெல்லாம் பொருளாதாரத்தை எப்படி வளர்த்து கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது, கூடுதல் வருமானத்திற்கு பார்ட் டைமில் ஏதாவது செய்யலாம், இன்னொரு ஜாப் போகலாம், அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் வரும். காலபுருஷனுக்கு 12ல் சனி இருக்கிறதுனால வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட செலவை எப்படி குறைக்கணும், சிக்கனமாக இருந்தால் தான் சேமிக்க முடியும். சிறு துளி தான் பெரு வெள்ளமாக ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வரும். அதனால தனி மனித வளர்ச்சி பொருளாதார துறையிலன்னு சொன்னால் கல்வி மூலமாக, தன்னுடைய நேரத்தை பணமாக்கக்கூடிய கூடுதல் வேலை தொழில் மூலமாக, சிக்கனமாக இருப்பதன் மூலமாக. அப்போ இந்த தேசத்திற்கு எப்படி பொருள் வரும் அப்படின்னு கேட்கும்போது, ராகு 12ஆம் இடத்துல இருக்காரு குருவுடைய வீட்டில். அங்கிருந்து அவர் 11ஆம் இடமான கும்பராசி சனியுடைய வீட்டிற்கு வரப்போகின்றார். அந்த ராகு தான் பெரும் பொருளை கொடுக்கணும், நம்ம தேசத்தை அந்த பொருளாதார நிலையில் நல்ல நிலைக்கு கொண்டு வரணும். அவர் இருக்கிறது கும்பராசியில் இருக்காரு, சனியுடைய வீட்டில் இருக்கார். அப்போது இந்த தேசம் வளர்ச்சி அடையணும்னு சொன்னால் இந்த அரசாங்கம் என்ன செய்யணும்னு சொன்னால் கடுமையான சட்டத்திட்டங்களை கொண்டு வரும். இதை செய்து தான் ஆகணும்
இந்த வரியெல்லாம் எல்லாரும் கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வரும். அதாவது வரி ஏய்ப்பு செய்யக்கூடியவர்கள் இடத்திலிருந்து வரியை வந்து கட்டாயமாக பெறுவதற்கு வழி என்ன அப்படின்ற ஆராய்ச்சியே செய்யும். 12ல் சனி இருக்கிறதுனால கஷ்டப்படக்கூடிய தனிநபர் குடும்பங்களுக்கு வரிச்சுமையை குறைக்கும். பெரிய பொருள் இருக்கக்கூடியவர்களிடத்திலிருந்து பெற்று வசதி குறைவாக இருக்கக்கூடியவர்களுக்கு வரி விலக்கு அளிக்கும். அதன் மூலமாக 11ல் ராகு இருக்கிறதுனால வெளிநாடு சம்பந்தமாக நிறைய இறக்குமதிகள் நம்ம செய்து கொண்டிருந்தா அதற்கு மாற்றாக நம்முடைய சுய தேவையை நாம பூர்த்தி செய்து கொண்டு ஏற்றுமதி செய்யக்கூடிய விஷயங்கள், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டில் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடியது, ஏற்றுமதின்னு சொல்லக்கூடியது பல துறைகளில் வரும். அதனால் நம்ம தேசத்திற்கு பல நாடுகளில் இருந்து வருமானம் வரும். நம்ம தேசமே செல்வ வளம் பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். சார், இந்த ஆண்டு பொருளாதாரத்துல என்ன மாதிரியான மாற்றம் நிகழப்போகுதுன்றத ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். மீன ராசியினருக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது? மீனராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டில் சனி பகவான் 12ல் இருக்கார். விரய சனி நடந்து கொண்டிருக்கின்றது. அவர் ஜென்மத்திற்கு வரப்போகின்றார். அப்போது ஜென்ம சனி உங்களுக்கு ஆரம்பிக்கின்றது. குரு பகவான் ராசிக்கு அதிபதி. ஆண்டு தொடங்கும் போது 3ஆம் இடத்தில் இருக்கார். பலன் தரக்கூடிய நிலை இல்லை. அவர் பயிற்சி ஆனாலும் கூட பலன் கிடைக்குமான்னு சொன்னால் அர்த்தாஷ்டம குருவாக வருகின்றார். பலன் கிடைக்கக்கூடிய நிலை அப்போதும் இல்லை. அப்போ மிக முக்கியமான கிரகங்கள்னு சொல்லக்கூடிய 2 கிரகங்களும், அதாவது ராசிநாதனும் சரி, மிகப்பெரிய நீண்டகாலம் பலன் தரக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சனியும் சரி உங்களுக்கு சாதகமாக இல்லை. ஆனாலும் கூட இந்த ஆண்டு நல்லா இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து மாற்றிக்கொள்வதன் மூலமாக முதல்ல நீங்கள் வந்து ரொம்ப எளிமையாக இருக்க பழகணும், எளிமையாக வாழ பழகணும். நிறைய துறையில் நிறைய பெரிய மனிதர்கள், விவிஐபின்னு சொல்லக்கூடியவங்க, நான் சொல்லும்போது உங்களுக்கு யாருன்னு மனசில் நினைவுக்கு வரலாம். அவங்களுடைய ஆடையாக இருக்கட்டும், அவங்களுடைய பேச்சாக இருக்கட்டும், ரொம்ப எளிமையாக இருக்கும். அவங்க வயதில் பெரியவர்களாக இருப்பாங்க. சின்னவர்களை பார்த்தா கூட வாங்க போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. பெயர் சொல்லி கூட கூப்பிட மாட்டாங்க. அந்த அலட்டி கொள்ளுதெல்லாம் இருக்காது. அவங்களுடைய ஆடை அவ்வளவு எளிமையாக இருக்கும். அவங்க ஆபரணங்கள் அவ்வளோ அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க. வாகனங்கள் கூட தேவையான அளவு தான் இருக்கும். அப்படி நீங்கள் எளிமையை முதல்ல கடைபிடிக்கணும். 2வது, ஒரு அனுபவம், ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லும்போது இந்த ஆண்டு எப்படி நீங்கள் எடுத்துக்கணும் சொல்கிறது மிகச்சரியாக உங்களுக்கு பொருந்தும். ஏன்னா கிரகங்கள் சாதகமாக இல்லை. குருநாதர் வந்து ஜாதகம் பார்த்துட்டு இருக்காரு. பக்கத்தில் உட்காந்து கற்றுக்குறோம் அப்படின்ற முயற்சியில் பார்த்துட்ருக்கோம். அந்த ஜாதகருக்கு கிரகநிலை எதுவுமே சரியா இல்லை. சுய ஜாதகம் சரியா இல்லை, தசாபுக்தி சரியா இல்லை, கோச்சாரமும் சரியா இல்லை. ஆனால் அந்த அந்த நபரை வந்து குருநாதர் வந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாரு. அமோகமாயிரு அப்படின்னு சொல்கிறார். என்ன இது இப்படி சொல்லிட்டாரேன்னு பார்க்கும்போது அப்புறம் அவர் விளக்கம் கொடுக்குறாரு. நம்ம வந்து தர்மம்னு சொன்னால் அதர்மம்னு சொல்கிறோம், நீதினா அநீதி, அதுபோல் நியாயம்னா அநியாயம். அப்போ மோகம்னு சொன்னால் அதான் நம்மளை பிடித்து இந்த கலியுகத்தில் ஆட்டி கொண்டிருக்கு. எல்லாத்து மேலே ஆசை, எல்லாத்து மேலே மோகம். அப்போது அந்த மோகம் அற்றிரு, மோகம், அந்த மோகத்தை விட்டுடு, நீ நல்லா இருப்பன்றதை மறைமுகமாக அவருக்கு சொல்லியிருக்கார். அதை தான் இப்போ இந்த மீனராசிக்கு 2025ஆம் ஆண்டு பலனாக சொல்கிறேன். நீங்கள் அமோகமாக இருங்க, அதாவது மோகத்தை விட்டுடுங்க, எளிமையாக இருங்க, தேவைகளுக்கு மட்டும் நீங்கள் ஆசைப்படுங்க, கடுமையாக உழைங்க, பிறரை எதிர்பார்க்க வேண்டாம். பிறரை எதிர்பார்க்கறது, அதிக பொருளுக்கு ஆசைப்படுறது, இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். வழிபாடு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் மகான்களை வழிபடுங்க. மகான்களை வழிபடுறதுனா நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, எனக்கு ஒரு குருவை பிடிக்கும், ராகவேந்திரரை பிடிக்கும், எனக்கு வந்து ரமண மகரிஷியை பிடிக்கும், பெரியவாவை பிடிக்கும்னு சொன்னால் அவருடைய ஃபோட்டோவை வச்சு பூஜை பண்ணுறோம். அதை மட்டும் வச்சா போராது. அவர் என்ன செய்யினாரு, என்ன செய்ய வேண்டான்னு சொன்னார், எதை கடைபிடினாரு, எது வேண்டவே வேண்டானார். அவர் நிறைய சொல்லியிருப்பார். நம்ம சாதாரண அற்ப மானிட பதராக இருப்போம், எல்லாமே முடியாது மகான்கள் அளவுக்கு. அதிலிருந்து ஒன்றை நான் கடைபிடிக்க போகிறேன், ஒன்றை விட போகிறேன் கெட்டதை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடித்து கொண்டு மகான் வழிபாடு செய்யுங்க. இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கும், அமோகமாக இருங்க. சார், மீன ராசியினருக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்றது மட்டும் இல்லாம என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யவே கூடாதுன்றத ரொம்ப விலாவரிய விளக்கமா சொல்லியிருக்கீங்க சார். நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளவு நேரமா 12 ராசியினருக்கான புத்தாண்டு பலன்களையும் பல்வேறு ஜோதிட ஆன்மீக தகவல்களை விரிவாகவும் விளக்கமாகவும் சொன்னதற்கு நன்றி சார். நன்றி. நன்றி சார். நேயர்களே, வருமுன் காப்போம்னு சொல்றது போல நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடியதை ஓரளவுக்கு முன்கூட்டியே கணித்து அதை மட்டுப்படுத்துவதற்கே ஜோதிடம் உதவுது. கடவுளுடைய அருளும் தன்னம்பிக்கையும் முயற்சியும் இருந்தா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் செம்மையாக அமையும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம இனிதே நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் உமா.